2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு 0 முதல் ராஜ்யம் வரைன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சேன். அது வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நாள்லேயே ஒரு 196 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. என்ன ஆச்சரியம்னா அதில் எந்த வீடியோவும் இல்லை. சேனல் இருக்குது, லிங்க் அனுப்பிச்சிருந்தேன், அவ்வளோதான். இருந்தாலும் கூட செல்வராஜ் கேட்டிருக்காரு, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம் அப்படின்னு நோட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 83 பேர் எனக்கு அந்த வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு 11 பேர் கால் பண்ணி பேசுனீங்க. அதில் 3 பேர் யூடியூப் சம்மந்தமான சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்லியிருந்தீங்க. எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியும் பதிவு பண்ணுறேன். ஆனால் அதை விட கூடுதலாக இதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்து எல்லாமே பதிவு பண்ணுறேன். நெஞ்சார பதிவு பண்ணுறேன். அதில் எந்த விதமான உள்குத்தோ வஞ்ச புகழ்ச்சி அணியோ எதுவும் கிடையாது. என்ன காரணம்னா, உங்கள் எல்லாத்துடைய கையிலையுமே உலகம் உட்கார்ந்துருக்குது. பாக்கெட்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ இருக்குது. நேரம் மிக மிக முக்கியம். நேர நிர்வாகத்தை சரியாக வச்சிருக்கிறவங்க தான் உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்க. அதனால வேண்டி பார்க்கலாம், செல்வராஜ் சொல்லிட்டு, செல்வராஜ் வீடியோ போட்டு நல்லா இருந்தால் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பீங்க. இப்போ எனக்கு உங்களையெல்லாம் கவனிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஏதோ வீடியோ பண்ணணும்னு மனசுல தோணிருச்சு. அந்த தாட்டை எனக்குள்ள விதைச்சதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடந்து போனவங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி, வாழ்த்து, நன்றி அத்தனையும் பதிவு பண்ணுறேன். ஒரு 211 வருஷத்துக்கு முன்னாடி, மிகச்சிறிய 211 வருஷத்துக்கு முன்னாடி மாவீரன் நெப்போலியன் பிரிட்டனோட நடந்த போரில், வாட்டர்லோ போரில் தோத்து போகிறாரு. அவருடைய ராஜ்யம் சரிஞ்சு 0க்கு வருது. சிறைபிடிக்கப்படுறாரு, நாடு கடத்தப்படுறாரு. நெப்போலியனின் வரலாறு முடிவுக்கு வருது. ஆக காலதேவனின் கணக்கேட்டில் ராஜ்யங்கள் 0ஆகிறதும் 0ங்கள் ராஜ்யமாகிறதும் சர்வசாதாரணம். அதனால எந்த விதமான இருமாப்போ எதிர்பார்ப்போ இல்லாமல் இந்த சேனல் நம்ம கொண்டு போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய கலாச்சாரம் ஏதோ ஒன்று துவங்கும் போது நம்ம ஒரு பூஜையை வச்சுக்கிறது வழக்கம். ஒரு கடவுள் வாழ்த்து பாடுவோம், பூஜை. அரசாங்கம் கூட முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும் கடைசியில் தேசிய கீதம் வச்சுருக்காங்க. அதில் கூட சமயத்தில் சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து வேண்டாம், தேசிய கீதத்தை மட்டும் வச்சுக்கோ, இல்லை வந்தே மாதரத்தையும் உள்ளே கொண்டு வரணும்னு. அப்போ என்ன, முதல்ல வந்த தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம், நடுவில் கொண்டாந்து வந்தே மாதம் தெரியல. அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. என்னை பொறுத்தளவில் எனக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தும் சரி, தேசிய கீதமும் சரி, கடவுள் வாழ்த்தும் சரி, மந்திர உச்சாரணம் சரி, உறுதிமொழியும் சரி, எல்லாமே ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதினவர் KR முரளி. இதை நான் ஒரே ஒரு முறை அவருடைய கவிதையை, ஒரே ஒரு கவிதையை படிச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னும் பின்னும் அவரை பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் இந்த KR முரளியை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவர் என்னை விட வயது கூடுதலானவராக இருந்தால் அவருக்கு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கணும். என்னை விட வயது குறைவானவராக இருந்தால் அவரை கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவர் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்த போது அவரை பார்க்கணும்னு எனக்கு பெருவிருப்பம். வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். இந்த கவிதை நான் கண்டுபிடிச்ச இடம், எனக்கு வந்து சேர்ந்த இடம் மிக ஆச்சரியமானது. வாழ்க்கையில் நான் முற்றும் தோத்து போயிடுறேன். வயசு 19 தான். ஆனால் அதுக்குள்ளேயே எடுத்த பெரும் முயற்சிகள், பேராசை, மிக சீக்கிரமே பெரிய ஆளாக வரும்ங்கிற இந்த எதிர்பார்ப்பு, இதனால் ஏற்பட்ட தோல்வி, துயரம், அதில் மிக மோசமாக பாதிக்கப்படுறேன். அன்னைக்கு தேதியில் என்னுடைய மொத்த சொத்தை விற்றினால் என்னுடைய கடனுக்கு பத்தாது. இதுதான் சூழ்நிலை. அடுத்த வேலை என்ன செய்யறது, எப்படி வாழ்றது, அடுத்த வேலை உணவுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் இருந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கவிதை கிடைக்குது. ஒரு சைக்கிள் வச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த சைக்கிளுக்கு டயர் மாற்றுறதுக்கு, உண்மையாலுமே டயர் மாற்றுறதுக்கு முடியல, பணம் இல்லை. சரின்னு சைக்கிள் ஓரமாக நிறுத்தி போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறேன். அது ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடருது. அப்போ அந்த செருப்பும் வீக் ஆயிடுது. சும்மா பாட்டை செருப்பு, பாத்ரூம் செருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சிருது. பின்னூசி குத்தி தொடறேன். ஒரு கட்டத்தில் பின்னூசியுமே போட முடியாத அளவுக்கு ஆயிடுது. அப்பவும் செருப்புமாக்கிற வசதி எனக்கு வந்து சேரல. அப்போ வெறுங்காலில் நடந்து போகிறேன். உங்களுக்கு தெரியும், வெறுங்காலில் நடந்து போகும்போது நம்ம அதிகமாக காலடியத்தை கவனிச்சாகணும். அப்படி கவனிக்கும் போது எனக்கு ஒரு துண்டு பேப்பர், அந்த காலத்தில் இந்த மிக்சர்லாம் கடையில் வாங்கும்போது ஒரு கூம்பு மாதிரி சுற்றி அதுக்குள்ளே அந்த மிக்சரை போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டு எடுத்து வச்சிருவாங்க. அப்படி ஒரு காகிதம் வருது. அதை எடுத்து பார்த்தா ஒரு கவிதை. தலைப்பு வெற்றி ஜபம்.
எழுதியது கேஆர் முரளி. படிக்க 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 எனக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. நான் ஜூன் 18ஆம் தேதி பிறந்தேன்னு சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி 19 வருஷம் கழிச்சு இந்த கவிதை எனக்கு எப்ப கை கிடைக்குதோ அதுக்கு பின்னாடி நான் புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஓய்வது இன்றி போகும் என்றாலும் ஒவ்வொரு நிலையும் துயரம் என்றாலும் தேய்வது கால்கள் பயணம் என்றாலும் தேடுவதொன்று வெற்றி மேல் வெற்றி. தோல்விகள் மட்டுமே துணை என்றாலும் தாழாமல் நெஞ்சம் தவிக்கும் என்றாலும் வேதனை வாழ்க்கை வளரும் என்றாலும் வேண்டுவதொன்று வெற்றி மேல் வெற்றி. எண்ணமும் கொண்டதும் மாறும் என்றாலும் எடுத்ததில் ஏற்ற மாயம் என்றாலும் கெடுவதே நம்புதல் பரிசு என்றாலும் கேட்பது ஒன்று வெற்றி மேல் வெற்றி. வஞ்சகம் வளர்ந்தே சூழும் என்றாலும் நெஞ்சகம் அதிலே வேகும் என்றாலும் சிந்தனை துயரில் மூழ்கும் என்றாலும் சொல்வது ஒன்று வெற்றி மேல் வெற்றி. மூண்டதோர் நெருப்பு மார்க்கம் என்றாலும் மீண்டுமாய் இருட்டு மேவும் என்றாலும் காண்பது காணலின் காட்சி என்றாலும் கடவுளை கேட்பது வெற்றி மேல் வெற்றி. என்ன சொல்றாரு இந்த கவிதையில? எதுவுமே இல்லை. அன்னைக்கு நான் அந்த இருந்த நிலைமைக்கு அப்படியே அந்த கவிதை பொருந்தும். தோல்வி, வறுமை, கஷ்டம், சிக்கல், பிரச்சனை, போராட்டம், எங்காவது வெளிச்சம் கிடைக்காதா, விடிவு வராதாங்கிற எதிர்பார்ப்பு, ஆசை, இந்த சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்ட கவிதை அது. இந்த கவிதையை படிக்க 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 எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்தது. இந்த யூடியூப்னுடைய கடைசியில் கூட நான் சொல்லியிருப்பேன் அவுட்ரோல, வழி பெறுவோம் வலிமை பெறுவோம். அப்பா, யாரெல்லாம் வழிதாங்க தயாரா இருக்கிறீங்களோ, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு மன ரீதியா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வலிமை வந்து சேரும். வலிமை வந்து சேர்றவங்களுக்கு தான் வாழ்க்கையில் உயர்வும் வந்து சேரும். இந்த ஜூன் 18 துவக்க வீடியோவை இத்துடன் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே.